வணக்கம். ஒரு நபர் ஒரே ஃபோன், அதாவது ஒரே தொலைபேசி இலக்கத்தை, கை தொலைபேசி இலக்கத்தை தொடர்ந்து 5 வருடங்கள் தொடர்ந்து அதை பாவிச்சு கொண்டு வாராருன்னு சொன்னால் அது அவருடைய நன்னடத்தையை காட்டும் என்று சொல்லி ஒரு சமூக வலைத்தள தகவல் ஒன்று பார்த்தேன். அதில் அவர் சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், நீங்கள் கொடுக்கல் வாங்கல் யாரோடும் வைத்துக்கொள்பவராக இருந்தால் அதை சரியாக நீங்கள் அதை பேணி பாதுகாத்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் யாரையும் ஏமாற்ற மாட்டீர்கள். நீங்கள் சமூக நலம் சார்ந்த வேலைகளில் நம்பிக்கையாக ஈடுபடுவீங்கள். இப்படி பலவிதமான பாசிட்டிவான விஷயங்கள் உள்ள ஆள் தான் ஒரே நம்பரை 5 வருஷத்துக்கு மேலே வச்சிருந்தா அந்த தகுதி அவருக்கு வரும் என்று அவர் விளக்கமாக சொல்கிறார். அப்போ நான் யோசித்து பார்த்தேன், நான் எத்தனை வருடங்கள் என்னுடைய தொலைபேசி இலக்கத்தை வச்சிருக்கேன்னு சொன்னால் 15 வருஷத்துக்கு மேலே ஒரே தொலைபேசி இலக்கத்தை வச்சுருக்கேன். அதுவும் மாற்ற வேண்டி ஏன் வந்தேன்னா, நான் அந்த 15 வருஷத்துக்கு முதல் வச்சுருந்தது ஒரு பேசிக்கோ, அதாவது ரீசார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணுற ஃபோனை தான் ஒரு 15 வருஷத்துக்கு மேல் வச்சுருந்தேன். அந்த ஃபோன் இலக்கத்தை நான் அந்த சிம் கார்டு இஷ்யூ பண்ண கம்பெனியோட நான் ரெஜிஸ்டர் பண்ண இல்லை. அதனால் அதே நம்பரை நான் இந்த பெக் கோட்டுன்னு சொல்லி ஒரு கோட்டை எடுத்து கொடுத்தா தான் அந்த தொடர்ந்து அந்த நம்பரை பாவிக்கலாம். ஸோ அந்த ஒரு காரணத்தால் தான் இந்த 15 வருஷம், இல்லைன்னா இன்னும் நீண்ட காலமாக நான் அந்த ஃபோனை, அந்த தொலைபேசி இலக்கத்தை நான் வச்சிருப்பேன். இதுக்காக நான் ஒன்றும் என்னை பெருமைப்படுத்தலா சொல்ல இல்லை. உண்மையான தகவல் அதுதான். என்ன சொன்னால், ஒரு ஃபோன் நம்பரை நாங்கள் தொடர்ந்து பாவிச்சு கொண்டு வரோம்னா நாங்கள் இந்த சமூகத்தில் யாருக்கும் எந்த தவறும் இழைக்க இல்லை. எந்த சபையிலையும் நாங்கள் நெஞ்ச நிமித்தி கதைக்கக்கூடிய வெள்ளமே எங்கள்கிட்ட இருக்குது. இது உண்மை. ஆனால் இங்கே நான் கனவேரை பார்த்தேன். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச என்னோட பல ஆட்களாக இருக்கட்டும், நாங்கள் அடிக்கடி உதயபந்தாட்டத்தில் போய் பங்கு பெற்ற இடங்களாக இருக்கட்டும், விளையாட்டு திடல்களாக இருக்கும், வேறு ஒரு இடங்களெல்லாம் ஒரு மாதிரியான நண்பர்கள் அப்பப்போ சந்திப்போம். அவருடைய நம்பரை நாங்கள் அவருடைய தொலைபேசி இலக்கங்களை வேண்டி எங்களோட தொலைபேசியில் சேமிச்சு கொள்வது வழக்கம். சில நேரங்கள் அவருக்கு நாங்கள் அடிக்க அந்த ஃபோன் வேலை செய்யாது, சுவிட்ச் ஆஃப் என்று சொல்லும். அப்புறம் அவர் ஒரு 3-4 மாதமோ ஒரு நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் பார்க்க அவர் வேறு ஒரு ஃபோனை வச்சிருப்பார். அடிக்கடி இந்த நம்பரை மாற்றிக்கொண்டே இருப்பினும் அது அப்படி என்ன அவர்களுக்கு தேவை வருதோ, இல்லாட்டி அப்படி செய்ய வேண்டி இருக்குதோ, இல்லைன்னு சொன்னால் இந்த குணாதிசயங்களுக்கு ஒப்போசிட்டான ஆட்களாக இருக்கிறவங்களுக்கு விளங்கே இல்லை. அப்படி இருக்கிறதால நாங்கள் இவ்வளவு இன்றைய காலத்தில் ஒரு மனிதன்